வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 93 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் உயர்கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று முதல் 5 தினங்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 93 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா குஜராத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். எஸ்சி, எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறைகளை பிஜேபி தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அவர் கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து பிரிவு மக்களின் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். பழங்குடியின மக்களிடையே இடஒதுக்கீடு முறை குறித்த தவறான தகவல்களை காங்கிரஸ் கட்சி பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலனை மேம்படுத்துவதில் காங்கிரஸ் கட்சி உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பனஸ்கந்தாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்வதற்கான நடைமுறைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறினார். மக்களை மையமாக வைத்தே காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாகவும், ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அக்கறை கொண்ட கட்சியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி, பணவீக்கம் மற்றும் வேலையின்மை போன்றவற்றால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரியில் இன்று நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். முன்னதாக நேற்று அவர் கான்பூரில் நடைபெற்ற சாலை பேரணியில் கலந்து கொண்டார். இதனிடையே எஞ்சியுள்ள தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. முக்கிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் நடைமுறைகளை 23 நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகள் பார்வையிட உள்ளனர். இந்த பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இன்று கலந்துரையாடுகின்றனர். இதனையடுத்து அவர்கள் மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு பல்வேறு குழுக்களாக பிரிந்து சென்று தேர்தல் நடவடிக்கைகளை பார்வையிட உள்ளனர். வரும் 9ஆம் தேதி வரை அவர்கள் தேர்தல் தொடர்பான பணிகளை பார்வையிட உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் உயர்கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இதனை கருத்தில் கொண்டே புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதை அவர் அப்போது சுட்டிக்காட்டினார். வர்த்தக ரீதியிலான உயர்கல்வி நிறுவனங்களை கட்டமைப்பதில் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் மற்றும் எய்ம்ஸ் போன்றவை முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வித்துறையில் புதிய கல்விக் கொள்கை குறிப்பிடத்தக்க வகையில் மாற்றங்களை உருவாக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார். வெளிநாட்டவர் மீதான அச்சம் மற்றும் வெறுப்புணர்வு இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் தெரிவித்துள்ள கருத்துக்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நிராகரித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஊடகங்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியா ஒரு சமூக அமைப்பாக வெளிப்படைத்தன்மையுடன் எப்போதும் இருந்து வருவதாக கூறினார். உலக அளவில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்களை வரவேற்று அரவணைத்துக் கொள்ளும் ஒரு தனித்துவம் மிக்க நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வித தடைகளும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள் இடையேயான போர் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் முன்வர வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புவதாக அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் உள்ள 557 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த தேர்வை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுத உள்ளனர். பிற்பகல் 2 மணி முதல் மாலை மணி 5:20 வரை இந்த தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த தேர்வில் பங்கேற்போர் தங்களுக்கான புகைப்படத்துடன் கூடிய அனுமதி சீட்டை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளிமாநில மற்றும் வெளி மாவட்ட வாகனங்களுக்கு இம்மாதம் 7ஆம் தேதி முதல் பாஸ் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் கோடைக்காலத்தில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அம்மாவட்டத்திற்கு வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீதான விசாரணையில் நீதிமன்றம் அளித்த உத்தரவுக்கு ஏற்ப இந்த பாஸ் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் பாஸ் வழங்கப்படும் என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சோதனைச் சாவடிகளில் பாஸ் நடைமுறையை கண்காணிக்கும் வகையில் 100 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. கரூர் மாவட்டம் கப்பரமத்தியில் அதிகபட்ச அளவாக 110.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பிரேசிலில் பெய்த கனமழை காரணமாக 37 பேர் உயிரிழந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் 1050 கிலோ ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்த நபரை அம்மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வுத் துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பணியின்போது உயிரிழந்த சக காவலரின் குடும்பத்திற்கு சுமார் 24,50,000 ரூபாய் நிதி உதவியை காவல்துறை நண்பர்கள் குழு வழங்கியது. சேலம் பொன்னம்மாப்பேட்டை ஸ்ரீ புத்துமாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 1001 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள நடுஹட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுற்றுலா சென்ற நபர்களை செங்குளவி தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி 19.3 ஓவரில் 147 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய பெங்களூரு அணி 13.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தர்மசாலாவில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 3:30க்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் லக்னோ அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் மும்பை அணி 3-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய ஷஷிதர் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் விமானப்படையைச் சேர்ந்த 5 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். விமானப்படையைச் சேர்ந்த 2 பாதுகாப்பு வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காயமடைந்த வீரர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனையடுத்து அப்பகுதியில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்து வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 3வது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 93 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் உயர்கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று முதல் 5 தினங்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.